வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்குள்ளே ஒரு நண்பர் டவுட்டு கேட்டிருந்தாரு. என்னென்னா, இந்த போர்டு இதே மாதிரி போர்டு நான் வச்சுருக்கேன். ஜான் பரல் ஹோம் தேட்டர்லேருந்து போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி நீங்கள் இந்த ஆம்பிள்ஃபையரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது நான் கமெண்ட்டில் சொன்னோம்னா ரொம்ப விரிவாக சொல்லணும்னு தான் நான் டக்குன்னு ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இதில் அடியில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஐசி வரும். அந்த ஐசி வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் ஆனாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஐசியை எடுத்துகிட்டு இந்த ஆடியோ போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சேனல். இந்த 2 மட்டும் பார்த்தீங்கன்னா சப்பூப்பருக்கு போட்டிருப்பாங்க, 2 ஐசியும். மற்ற பூரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐசி தான் போட்டிருப்பாங்க. இந்த சப்பூப்பர் ஆடியோ அவுட் மட்டும் இந்த இடத்துல எடுப்போம். சரிங்களா, சப்பூப்பர் அவுட்டுன்னு பார்த்தீங்களா, இதை மட்டும் இங்கே எடுத்துருவாங்க. மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பீக்கர் அவுட்டு எங்கே எடுப்போம், இந்த இடத்துல எடுப்போம். சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர் அவுட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு. இந்த அவுட்டை இங்கேருந்து ஸ்பீக்கருக்கு அவுட் எடுத்து நான் அப்படியே அந்த ஸ்பீக்கருக்கு அவுட்டு கொண்டு போயிட்டேன். இந்த சப்பூப்பர் அவுட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆம்பிள்ஃபையருங்கிறனால இதை ப்ளஸ் மைனஸ் டேரெக்டாக கொண்டு போய் இங்கே இதில் சப்பு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கிரவுண்டை வந்து ஒன்றா நிற்கக்கூடாது, இது தனித்தனியாக இருக்கணும். மற்றதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து லூப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு நான் லூப் பண்ணலை. இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆம்பிள்ஃபையருங்கிறனால தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12 5 ஆம்ஸ் மட்டும் தான் இதில் எடுத்திருக்கேன். வேறு எந்த டேப்பும் அதில் வெளியே வரல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இதை நேராக கொண்டு போய் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டியூல் பர் ஆல்ரெடி இந்த போர்டில் இன்ஃபில்டாக இருக்குது. இந்த 4 டயோடு போட்டு 2 கண்டென்சர் போட்டு டியூல் பர் சப்ளை ஆக்கியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இதில் வந்து 3 வயர் எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 0 12 இது அடியில் போய் பற்ற வச்சுட்டு இதுலேருந்து டியூல் பர் சப்ளை பிரிஞ்சு எல்லா ஆடியோ போர்டுக்கு தனித்தனியாக போயிடும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆடியோ போர்டில் இன்புட் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த TDA2030 பொறுத்தளவுக்கு இன்புட் சிக்னல் எங்கே வரும்னா, இந்த 1வது பின்னில் தான் வரும். இந்த 1வது பின்னு, இந்த 1வது பின்னு, இப்படி எல்லா ஐசிலையும் 1வது பின்னில் தான் வரும். நான் இந்த 1வது பின்னுக்கு போகிற ஜம்பர் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த சர்க்யூட் எங்களுக்குள்ள ஐசி போட்டுருப்பாங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஜம்பர் போட்டு இந்த 1வது பின்னுக்கு சிக்னல் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சிக்னல் ஜம்பராக எல்லாம் எடுத்துகிட்டேன் பாருங்க. இங்கே எடுத்திருக்கேன், அதே மாதிரி இங்கே எடுத்திருப்பேன், எல்லா ஆடியோக்கு எடுத்திருப்பேன். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்பூப்பர் ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் இந்த இடத்துல இருக்கும். அதையும் நான் அந்த ஜம்பரை எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஆடியோ மட்டும் தனியாக இதில் பிரிச்சுட்டேன். அந்த ஆடியோ இன்புட்டை மட்டும் தனியாக பிரிச்சுட்டேன். வோல்ட்டு மட்டும் இங்கேருந்து அந்தந்த ஐசிக்கு போகிற மாதிரி பண்ணிவிட்டு பவர் சப்ளை இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஆடியோ போர்டு இன்புட்டு ஜம்பரை எடுத்து விட்டு அந்த பின்னிலேருந்து வயர் எடுத்து, அதாவது எந்தெந்த சேனலில், அதாவது ஒவ்வொரு சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டு பின்லேருந்து வயர் எடுத்து நேராக கொண்டு வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இது வழியாக வந்து அந்தந்த ஆடியோ போர்டுக்கு சிக்னல் போகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு 5 வோல்ட் அவுட் எடுத்து நேராக கொண்டு வந்து இந்த ESP போர்டுக்கு இன்புட்டுக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 12 வோல்ட் இன்புட்டு இந்த ரெகுலேட்டருக்கு இன்புட் ஆகும். அதுலேருந்து அவுட் எடுத்து கொண்டு வந்து இந்த பேஸ் டேபிளுக்கு 12 வோல்ட்டு எங்களுக்குள்ள இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ இதிலேருந்து தான் நீங்கள் எல்லா போர்டுக்கும் நான் லைன் எடுக்க போகிறேன். இந்த போர்டு எல்லாமே சிங்கிள் பவர் சப்ளை தான். இந்த பேஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு இந்த இது வந்து டியூல் பவர் சப்ளை. இதில் இன்னொன்று மெயினாக என்ன ஒன்று சொல்லணும்னா, இந்த ஹீட் சிங்க்கு பார்த்தீங்கன்னா இது டியூல் பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு பாடி பண்ணக்கூடாது, பாடியில் வந்து டச் அப் ஆகக்கூடாது. ஏன்னா இது வந்து பாடியில் வந்து வோல்ட் வரும். சிங்கிள் பவர் சப்ளைனா டேரெக்டாக நீங்கள் பாடியில் ஃபிட் பண்ணலாம். ஆனால் டியூல் பவர் சப்ளையை பாடியில் ஃபிட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே ஸ்பைசர் போட்டு இந்த பாடியில் டச் ஆகாமல் ஒரு வாசர் போட்டு நட்டு போட்டு டைட் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசர் போட்டு இந்த பாடியில் எதுவும் டச் ஆகிடாமல் கீழே ஒரு மஞ்சள் கலர் ஸ்பைசர் போட்டுக்க பாருங்க. அதை போட்டு அது மேலே ஒரு மைக்கா வாசர் அதை போட்டு நட்டை போட்டு டைட் வச்சுருக்கேன். எந்த இதுலேயும் இந்த பாடியில் இந்த ஹீட் சிங்க் பிளேட்டு டச் ஆகாது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது பாடியில் டச் ஆனால் ஷார்ட் ஆயிரும், போயிடும். அது பாடியில் நீங்கள் கொடுக்குறாப்பா இருந்தால் இது பூராமே பார்த்தீங்கன்னா மைக்கா சீட் போட்டு TDA2030 பாடி வந்து இதில் டச் ஆகாமல் ஒரு மைக்கா சீட் போட்டு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாடியில் முறுக்கலாம். இதில் அப்படி கிடையாது. இது டைரெக்டாக இருக்கனால நம்ம பாடியில் டச் ஆகாமல் தனியாக தூக்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஜான் பெரலாக இருந்தாலும் சரி, இல்லை ஜேக் மார்டின் அந்த மாதிரி ஹோம் தேட்டர், எந்த மாதிரி ஹோம் தேட்டர் ஆடியோ போட இருந்தாலும் அந்த போர்டை வந்து நம்ம வேஸ்ட் ஆகாமல் நம்ம எந்த ஆம்பிள்ஃபையருக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆம்பிள்ஃபையருக்கு பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆம்பிள்ஃபையருக்கே நான் ஜான் பெரல் ஆடியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.